நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு BGTRB 2024 இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இந்த BGTRB 2024 தமிழ் பாடத்திற்கு 100% அரசு பணி உத்தரவாதத்துடன் பணிக்கான உறுதியுடன் உங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகள் எல்லாமே நம்ம நினைச்சிரோம் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் சரி, ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் சரி, பயிற்சி வகுப்புகளை பொறுத்த வரைக்கும் சரி, நம்ம நினைச்சிரோம் உங்களுக்கு கொடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய தகவலோ பாத்தீங்கன்னா இந்த BGTRB தமிழ் பாடத்திற்கு தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் கேட்கக்கூடிய தகவல்களை முழுமையாக தொகுத்து இந்த தமிழ் பாடத்திற்கு நம்ம என்னென்ன பண்றோம். சோ சுபைக்குழுவின் சார்பாக தமிழ் பாடத்துல 100% பணி உறுதிக்கான வழிமுறைகள் என்ன, சோ இதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அது மட்டும் இல்லாம தமிழ் பாடத்தை தொடர்ந்து ஒவ்வொரு பாடத்திற்கான பயிற்சிகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ், கொஸ்டின் பேங்க், சோ இதுவுமே நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். சோ 2024 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த தேர்விற்கான அறிவிப்பு நிறைய ஆசிரியர்களுடைய தகவலும் அதுதான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் எப்படியுமே உங்களுக்கு இந்த தேர்வுக்கான அறிவிப்பு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு SGT எக்ஸாம் இப்பொழுது அறிவிச்சு அந்த எக்ஸாம் நடத்த வேண்டியது இருக்குது. பேப்பர் 1 SGT பேப்பர் 1 உங்களுக்கு நடத்தணும். ஸோ இதற்கடுத்து கல்லூரி பேராசிரியர் தேர்வு, இந்த தேர்வும் உங்களுக்கு முடிக்கணும். பேராசிரியர் தேர்வை முடித்தாதான் அடுத்த தேர்வு TRB-னுடைய நோட்டிபிகேஷனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த SGT எக்ஸாம் முடிந்தோன்னா உங்களுக்கு TNTET தேர்விற்கான அறிவிப்பு, TNTET 2024 அறிவிப்புங்கிறதும் அடுத்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு அடுத்துதான் நம்மளுக்கு BGI எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை. அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஆண்டினுடைய இறுதி கட்டத்துல நீங்க தேர்வு எழுதக்கூடிய அளவிற்கு இருக்குங்கிறதா தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தி. நோட்டிபிகேஷன்ங்கிறது அதிகபட்சமாக ஒரு 2 மாதங்கள் நம்ம என்ன செய்யலாம், காத்துட்டு இருக்கலாம். அது பிறகு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்து அங்கிட்டு ஒரு 3 மாதங்கள்ல தேர்வு நடத்துவதற்கான வழிமுறைகளை TRB ஆனது எடுக்கும். TRB-யோட முறையில இந்த ஆண்டு BGTRB-ங்கிறது உங்களுக்கு எக்ஸாம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நம்ம சொல்ல வேண்டியதுல, வினாத்தாள் என்பது மிகவும் கடுமையானதாகத்தான் இருக்கும். ஸோ ஏன்னா உங்களுக்கு UGTRB அந்த அளவுக்கு தான் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த UGTRB-லையுமே உங்களுக்கு நிறைய தவறுகளோடு, அந்த தவறு நம்மள மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடியதாக இருந்தும் உங்களுக்கு அடுத்து CV லிஸ்ட் கொடுத்து ப்ராசஸை கொண்டு போகக்கூடிய வழிமுறையை கொண்டு வந்துட்டாங்க. அதனால எப்படி இருந்தாலும் அதற்கு தகுந்தாற் போல நம்ம ரெடி ஆகணுங்கிறது தான் இது நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்குது. இந்த எக்ஸாமிற்கான சிலபஸ் சொல்லி பார்க்கும்போது சிலபஸ் சேஞ்ச் இருக்குமா? ஆனா கண்டிப்பா சிலபஸ் சேஞ்சுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த சிலபஸ் எப்படி இருக்கும், நிறைய ஆசிரியர்கள் எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மாற்றமும் இருக்க போவது கிடையாது. உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் தமிழ் பாடத்துல 110 வினாக்கள் என்பது அது கம்பல்சரி. அந்த தமிழை தொடர்ந்து அடுத்து இருக்கக்கூடிய ஜிகேல உங்களுக்கு 10 வினாக்களும், அதே மாதிரி சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன், ஸோ இதுல நம்மளுக்கு 30 வினாக்கள், சரிங்களா? சோ டோட்டலா 150 வினாக்கள்ங்கிறதுல இதுல மாற்றம் கிடையாது. அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ் கட்டாய தேர்வு, இந்த கட்டாய தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கம்பல்சரி எழுதியே ஆகணும். ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டர்ன் தான், சரிங்களா? ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு அதற்கான சிலபஸ் எல்லாமே TRB வெப்சைட்ல வெளியிட்டுட்டாங்க. அதற்கு தகுந்தாற் போல நம்ம மாறிக்கிற வேண்டியதான், சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய 11 யூனிட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைக்காலஜி, GK, ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆல்ரெடி கொடுத்ததான், அதுல மாற்றம் கிடையாது. சைக்காலஜி, GK, ஸோ இது ஃபுல்லாமே பார்க்கின்ற பட்சத்துல மெயினா மேஜர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய இந்த 11 யூனிட் கம்பல்சரி இருக்கும். அதோட எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தான் ஆட் ஆகக்கூடிய சூழ்நிலை. அப்படிங்கல இந்த பகுதியை நம்ம கம்பல்சரி படிச்சு ஆகணும். இதை படித்து முடித்த பிறகுதான் அடுத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிலபஸ்களுடைய எக்ஸ்ட்ரா போர்ஷனை நம்ம படிச்சு ரிவிஷன் பண்ணக்கூடிய அளவிற்கு நம்ம தயாராகிக்கணும். ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம பல வீடியோக்கள் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம
இப்ப உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவலுமே உங்களுடைய பிளான் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 2-3 மணி நேரங்கிறத இப்ப இருந்தே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போனா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். அது இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நம்ம சந்திக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும். போட்டிங்கிறத அந்த அளவுக்கு உங்களுக்கு பயங்கரமா இருக்கக்கூடிய அளவிற்கு தான் இந்த போட்டியுமே உங்களுக்கு நகர்ந்து போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம டோட்டலா பார்க்கின்ற பட்சத்துல நம்ம விழிப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா நான் இப்ப எக்ஸாம் வச்சாலும் நான் பாஸ் ஆகுறேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஆசிரியர்கள் அதிகப்படியாக ப்ரிப்பரேஷன் பண்ணி போட்டியில போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கின்ற பட்சத்துல இந்த 2023 நடைபெற்ற யூஜி டிஆர்பிலையும் நம்ம தயாராயிருப்போம். அந்த கையோட அப்படியே நம்ம இதை கொண்டுட்டு போகின்ற பட்சத்துல நிச்சயமாக சிறந்தது ஒரு வெற்றியை நாம் பெற முடியுங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சோ வீட்டில இருந்து படிச்சே வெற்றி பெற்ற ஆசிரியர்களும் இருக்கிறாங்க, இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ப்ரிப்பரேஷனா கரெக்டா பிளான் பண்ணி கொண்டு போறவங்க எக்கச்சக்கமா இருக்காங்க. நமது குழுவிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழுவுடைய டெஸ்ட் பேஜ்லயுமே எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு வழிமுறைகளை உருவாக்கி ஆசிரியர்கள் போய்கொண்டு இருப்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. ஆகவே ஆசிரியர்கள் உங்களுடைய ஸ்டடியை இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருங்க. உங்களுடைய ஸ்டடி எப்படி இருக்கணும், உங்களுடைய ஸ்டடி பிளான் ஆனது ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 2-3 மணி நேரம் எப்பாடுபட்டாலும் சரி ஒரு 3 மணி நேரம் நீங்க படிக்கக்கூடிய அளவிற்கு உங்களை நீங்கள் என்ன செய்யணும், தயார் பண்ணிக்கொள்ள வேண்டும். சோ அப்படி தயார் பண்ணும் பொழுது முதல்ல பேசிக் இன்ஃபர்மேஷன்ல இருந்து அப்புறம் ஹையர் இன்ஃபர்மேஷன் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சோ இதுல நீங்களே வந்து பாத்தீங்கன்னா மூல புத்தகங்களை பயன்படுத்தி அதுல இருந்து கிங்ஸ் எடுத்துக்கிறக்கூடிய அளவிற்கு உங்களை நீங்கள் தயார் செய்வீங்கன்னா இப்ப காலங்கள் நம்மளுக்கு கிடைத்து இருக்கிறது. இந்த காலங்களை நீங்கள் சிறந்த முறையில பயன்படுத்தும் பொழுது நீங்களே கிங்ஸ் எடுத்துக்கிட்டா இன்னும் சிறப்பானதாக இருக்கும். சோ அப்ப இந்த பிஜிடிஆர்பி 2024 இதுல தமிழ் பாடத்திற்கு எப்படி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இருக்க வேண்டும். தமிழை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீங்க படிக்க வேண்டிய பகுதி சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக். இந்த ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம தெரிந்துகிட்டு தான் அடுத்து வந்து நம்ம என்ன செய்யணும் போகிற மாதிரி இருக்கும். அப்ப இந்த ஸ்கூல் புக்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் 11th and 12th சிறப்பு தமிழ், சரிங்களா, சிறப்பு தமிழ் இதனுடைய புத்தகம் என்பது நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனா இருக்கணும். இந்த 6th இருந்து 12th வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே படிக்கணுமா, நமது சுபைக்குழுவின் சார்பாக 6th இருந்து 12th வரைக்கும் என்னென்ன கண்டென்ட் டாபிக் வைஸா நம்ம ஒரு வீடியோ கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம ஒரு PDF வந்து பாத்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். என்னென்ன டாபிக், அதனுடைய பேஜ் என்ன, எதை படிக்கணுங்கிறத நம்ம கொடுத்திருக்கோம். அதுல இருந்து நம்ம கொஸ்டினுமே கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கின்ற பட்சத்துல 6th இருந்து 12th வரைக்கும் அந்த டாபிக் அந்த PDF உங்ககிட்ட இல்லாத பட்சத்துல நீங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த என்னென்ன படிக்கணுங்கிற அந்த PDF நம்ம கொடுத்துருவோம். சோ அந்த டாபிக்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா எல்லா இன்ஃபர்மேஷன், ஏன்னா நம்ம 11th and 12th தான் வந்து நம்ம என்ன செய்ய போறோம், டீச் பண்ண போறோம். அப்படி டீச் பண்ண போறோங்கும் போது அந்த கண்டென்ட் நம்மளுக்கு கம்பல்சரி தெரிய ஆரம்பிக்கணும். அதுல இருக்கக்கூடிய தகவல் இருந்து நம்மளுக்கு வினாக்கள் இருக்கலாம். சோ அடுத்து 11th and 12th சிறப்பு தமிழ் கம்பல்சரி படிக்கணும். இதற்கான PDF நம்ம மொபைல் ஆப்ஸ்லயே உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், ஃப்ரீ PDF வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ இதுல இருந்து நம்ம கொஸ்டின் எடுக்கிறோம், அடுத்து பயிற்சிகளையும் உங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்ப ஸ்கூல் புக் சொல்லி எடுத்துக்கிற பொழுது நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட், அது மட்டும் இல்லாம 11th and 12th சிறப்பு தமிழ் இது கம்பல்சரி நீங்க படிக்கணும். இதற்கு வந்து எதை படிக்கணுங்கிறத நான் கொடுத்திருக்கிறேன். இதை அப்படியே முதல்ல நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக யூனிட் வைஸா, சரிங்களா, யூனிட் வைஸா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 11th and 12th சிறப்பு தமிழ், 6th to 12th தமிழ்ல முதல் யூனிட்டுக்கான கண்டென்ட் எது அப்படியே யூனிட் வைஸா நம்ம கால்குலேட் பண்ணி 2 வால்யூம் தொகுதி 2 தொகுதிகள் புத்தகமாக நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். தேவையுள்ள ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சோ முதல்ல நீங்க தமிழ்ல முடிச்சிருங்க. முடிச்ச பிறகு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது தமிழ் இலக்கிய வரலாறு புத்தகம், சரிங்களா. தமிழ் இலக்கிய வரலாறு புத்தகங்கும் போது ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு புத்தகத்தை நம்ம என்ன செய்வோம், ஃபாலோ பண்ணுவோம். தமிழ் இலக்கிய வரலாறுல நீங்க எந்த புக்கு வச்சிருந்தாலும் சரி, சரிங்களா. சோ அந்த புக்கு இலக்கிய வரலாறு குறிப்பாக மூவா அவருடைய புக்கா இருக்கட்டும், சாகித்ய அகாடமி இதனுடைய வெளியீடு, அதே மாதிரி வந்து
தமிழ் இலக்கிய வரலாறுக்கு வேங்கடராமன். ஸோ அந்த புக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் பாக்கி மாரி. ஸோ ஒரு 4-5 புத்தகம் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதனுடைய பிடிஎஃப் கூட நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த புத்தகங்கள்ல தமிழ் இலக்கிய வரலாற ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் வைஸா அதை முடிங்க. மூன்றாவதாக நம்ம இருக்கக்கூடிய பகுதி தமிழ் இலக்கிய வரலாறுக்கு அடுத்து மூல புத்தகம். ஸோ இந்த மூல புத்தகங்கள்ங்கிறதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. கிட்டத்தட்ட 23 புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பல்சரி படித்தே ஆக வேண்டும். நான் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு தயாராகிறேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு 23 புத்தகம் என்னென்ன புத்தகம்ங்கிறத நான் முழுமையாக தொகுத்து ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம், பிடிஎஃப் வச்சிருக்கிறோம். தேவையுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுகிற அந்த புத்தகம் உங்கள்கிட்ட இருக்குதா, இல்லாத புத்தகங்களை கூட நீங்க வாங்கிக்கிறக்கூடிய அளவிற்கு வழிமுறைகளை உருவாக்கி இருக்கலாம். சோ இந்த 23 புத்தகத்தை தவிர்த்து விட்டு அடுத்து ஒரு 23 புத்தகம். இந்த 23 புத்தகம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூனிட் வைஸா உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய டாபிக் யூனிட் வைஸா இந்த புத்தகம் இருக்கும். சோ இந்த புத்தகத்தை நீங்க படிக்கும் பொழுது மதிப்பெண் அதிகரிப்பதற்கு முதல்ல கொடுத்திருக்கக்கூடிய 23 புத்தகம் என்பது நான் பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்களுடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷம். அது அடுத்து கொடுக்கக்கூடிய 23 புத்தகம் என்பது நான் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறேன், எனக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகணும், எனக்கு மார்க் அதிகரிக்கணுங்கிறதுக்கான வழிமுறையாக இருக்கக்கூடியது அடுத்து 23 புத்தகம். நான் பிடிஎஃபா உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். முதல்ல இருக்கக்கூடிய 23 புத்தகம் சரிங்களா, மூல புத்தகத்துல முதல்ல இருக்கக்கூடிய 23 புத்தகம் என்பது நம்ம கொரியராக உங்களுக்கு அனுப்பக்கூடியது சரிங்களா. யூனிட் வைஸா 11 யூனிட்டுக்கு 23 புத்தகங்கள் உங்களுக்கு போஸ்ட்ல என்ன செஞ்சோம், கொரியர் மூலமாக உங்களுக்கு அனுப்பக்கூடியது. அடுத்து 23 புத்தகம் என்பது உங்களுக்கு பிடிஎஃபா நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ இந்த 23 புத்தகங்களையும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கும் பொழுது இந்த புத்தகத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 100+ 100க்கு அதிகமான மதிப்பெண் பெறுவதற்கு 110 தாண்டக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செய்யலாம், டோட்டலா வந்து நம்மளுடைய மார்க் இன்க்ரீஸ் ஆகணும். நம்ம மேஜர்ல 100 கொஸ்டின் கரெக்டா அடிக்கிறது, 110க்கு 100 கிட்ட நெருங்கி போவதற்கு இந்த 23 புத்தகங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சோ மூல புத்தகம் இந்த கேட்டகரியில நீங்க ஃபர்ஸ்ட் படி, இதை படிச்சுட்டாலே உங்களுக்கு அடுத்து ஆட் பண்ணக்கூடிய சரிங்களா, ஆட் பண்ணக்கூடிய நியூ சிலபஸோட கண்டென்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு இருக்கும், மாற்றம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். அப்ப நம்மளுடைய கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக், மூல புத்தகங்கள், இலக்கிய வரலாறு புத்தகம். சோ இதை நம்ம படிச்சுட்டாலே உங்களுக்கு என்ன டாபிக் ஆட் பண்ணாலும் இதுக்குள்ள விட்டு வெளியில் செல்வதற்கு தமிழை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கிடையாது. சோ இதை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த நோட்டிபிகேஷன் வரும் பொழுது நீங்க இதை என்ன செய்யலாம், திருப்புதல் பண்ணிட்டு சைக்காலஜி சரிங்களா, சைக்காலஜிய நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். அதே மாதிரி ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சொல்லி இது மூணையும் நீங்க ஃபாலோ பண்ணி கொண்டு போனீங்கன்னா டெய்லி ஒரு 2-3 மணி நேரம் இதற்காக ஒதுக்கி கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. வாய்ப்பு என்பது நம்மளை தேடி வரக்கூடியது, இதை முழுமையாக பயன்படுத்துங்க. ஸோ அப்புறம் எக்ஸாம் முடிந்த பிறகு நாம என்ன பேசியும் பயனிடாது. டிஆர்பியோட ப்ராசஸ் அது சாம போய்கிட்டு தான் இருக்கும். நம்ம இக்கட்டான சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம், நம்மளை கொண்டு போய் தள்ளி விட்டுரும். ஆகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் இதுல சாதிக்க முடியும். சோ இதை அடிப்படையாக வைத்து சுபி குழுவினுடைய படைப்புகள், இந்த சுபி குழுவுல வந்து பாத்தீங்கன்னா சுபி டீமின் சார்பாக உங்களுக்கு பிஜிடிஆர்பி 2024 தமிழுக்கு நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்றோம், தமிழுக்கான படைப்புகள் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த இலக்கிய வர பள்ளி பாட புத்தகம் பள்ளி பாட புத்தகங்கள் சொல்லி நம்ம பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய கண்டென்ட், அதே மாதிரி 11th and 12th படிக்கக்கூடிய கண்டென்ட், இதை ஃபுல்லாமே இணைத்து யூனிட் வைஸ் சரிங்களா, இதுதான் மெயினானது. யூனிட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லைனா வந்து பாத்தீங்கன்னா ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது 2 தொகுதிகளை உடையது, 2 தொகுதிகளை உடையது. இரண்டாவதாக இலக்கிய வரலாறு. ஸோ இந்த இலக்கிய வரலாறு சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல ஸோ இலக்கிய வரலாறினுடைய தகவல்கள் முழுமையாக தொகுத்து உங்களுக்கு 3 தொகுதிகள், 3 தொகுதிகள்ங்கிறது கம்பல்சரி இலக்கிய வரலாறு தொகுத்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மூன்றாவதாக மூல புத்தகங்கள், இந்த மூல புத்தகத்தினுடைய கண்டென்ட் நம்ம ஃபுல்லாமே தொகுத்து இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 தொகுதிகள்
மூல புத்தகத்துல 4 தொகுதிகள் சொல்லி மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி தமிழ் சுபிடி மெட்டீரியல் 9 புத்தகம் ஒன்லைனாக இந்த 437 புத்தகம் 3600 உங்களுக்கு வந்து கொரியர் செலவு உட்பட இந்த ஒன்லைன் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஸோ இதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ற பட்சத்துல எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சிலபஸ் ஆட் ஆகுது, அதையும் நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இனிய எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் ஆட் ஆகும்போது எடுக்கக்கூடியதையும் உங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு அதனுடைய பிடிஎஃப்பும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம் ப்ரொவைட் பண்ணுவோம். ஆல்ரெடி டெஸ்ட் பேஜ்ல கண்டக்ட் பண்ணி நிறைய ஆசிரியர்கள் வாங்கி டெஸ்ட் பேஜ்லயும் போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு பயிற்சியாக அதை கொடுத்து பிடிஎஃப்பும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஆகவே இப்ப இதை வாங்கி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். அடுத்து பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த பிடிஎஃப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம். எக்ஸாம் வரைக்கும் நம்ம தொகுக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் நீங்க சுபி டீமை டச் பண்ணியே போற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேண்டிய அனைத்து வழிமுறைகளையும் இதுல நம்ம என்ன செஞ்சிருவோம் உருவாக்கி கொடுத்துருவோம். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க மெட்டீரியல் வாங்குறீங்க, வாங்கணும்னா முடிஞ்சு அதை படிங்க, அதை படிச்சோன்னு முடிஞ்சுங்கிற கான்செப்ட் கிடையாது. நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் அடுத்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுப்போம். அதுல எக்ஸ்ட்ரா எடுக்கக்கூடியதை கொடுத்து உங்களை படிக்க வச்சு டெஸ்ட் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செய்யறோம் அந்த 9 புக்கு வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்க டச்லயே போகக்கூடிய அளவிற்கு வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறோம். ஸோ அப்ப 9 புக்கு சரிங்களா ஒன்லைனா இருக்கும். ஸோ 3600 கொரியர் செலவு உட்பட இது பேசிக்கா ஒவ்வொரு ஆசிரியர் கையில் இருக்க வேண்டியதாக. ஏன்னா நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் தனியார் நிறுவனத்துல நான் பணியாற்றுறேன் அப்படிங்கிற என்னால இதை நான் ஃபாலோ பண்ண முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல நான் எதையுமே இதுல ஃபாலோ பண்ணி கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அப்புறம் நீங்களே எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நான் உட்காந்து படிச்சிருவேன். படிக்கிறதுக்கு எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா கின்ஸ் எடுப்பது எனக்கு சிரமம் சொல்லி தனியார் நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த 9 புக்கு அது போக இனியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய கின்ஸையும் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணி எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு கைடு இருக்கும் சரிங்களா. சோ இது தமிழ் பாடத்துல சுபிடி மெட்டீரியல். அடுத்து இரண்டாவதாக நம்ம கொடுக்கக்கூடியது மூல புத்தகம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் 23 புத்தகம் நீங்க கம்பல்சரி கையில வைத்திருக்க வேண்டியதையும் 23 புத்தகங்கள் வந்து பிடிஎஃப் ஆகும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் வாட்ஸ்அப்ல நம்ம கொடுத்துருவோம். 23 புத்தகம் உங்களுடைய முகவரிக்கு நம்ம கொரியர் அனுப்பிடுவோம். எனக்கு இந்த 23 புத்தகம் மட்டும் போதும், பிடிஎஃப் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு வேண்டாங்கும் பொழுதும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அந்த 23 புத்தகங்களுக்கான அமௌண்ட்டை நீங்க கட்டி வாங்கிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க குழுவை தொடர்பு கொண்டு இதற்கான டீட்டெயிலை பெற்றுக்கொள்ளலாம். சோ மூன்றாவதாக இருக்கக்கூடியதான் மிக முக்கியமானது கொஸ்டின் பேங்க். இந்த கொஸ்டின் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுபி டீம்ல இந்த கொஸ்டின் பேங்க்ங்கிறது 25,000 வினா விடைகள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 8 வால்யூம் 8 தொகுதிகளை உள்ளடக்கிய 25,000 வினா விடை இயல் 1ல இருந்து இயல் 11 வரைக்கும் உங்களுக்கு இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி 11 இயலுக்கான 11 யூனிட்டுக்கானதை இதுல நம்ம முழுமையாக தொகுத்து கொடுத்திருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 9 புத்தகங்கள் முதல்ல கொடுத்திருக்கிறோம். அடுத்து 8 வால்யூமா கொஸ்டின் பேங்க் 25,000. ஸோ இந்த கொஸ்டின் பேங்கை நீங்க வாங்கிக்கிறீங்க, 8 வால்யூம் வாங்கி நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் நோட்டிபிகேஷன் சரிங்களா, எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்த பிறகு சரிங்களா இதை நீங்க முழுமையாக படித்து முடித்த பிறகு உங்களுக்கு டெஸ்ட் போட்டு பார்ப்பதற்கு ஆன்சர் ஏதாவது கொஸ்டின் மட்டும் சரிங்களா, கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம் சரிங்களா. கொஸ்டினோட பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம், ஆன்சர் இருக்காது. நீங்க இந்த 8 வால்யூமையும் நீங்க முழுமையாக படித்து முடித்த பிறகு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000த்திற்கும் மேற்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டோட்டலா எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி 3000 கொஸ்டின் இருக்கும். ஸ்டாண்டர்டா டிஆர்பியோட தரத்துல உங்களுக்கு அந்த எக்ஸாம் நோட்டிபிகேஷன் பிறகு வரும்போது இதை படிச்சுட்டு நீங்க இந்த 3000 கொஸ்டின் அடிச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு இல்லாத அளவிற்கு அனைத்தையுமே இதுல தொகுத்து கொடுத்துரும். சோ இந்த கொஸ்டின் பேங்க் 8 வால்யூம்ல யூனிட் வைஸா அடுத்து மாடல் டெஸ்ட் அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு இதுல நம்ம என்ன செஞ்சிடும் கால்குலேட் பண்ணிடும். பிஜிடிஆர்பி 25,000 வினா வங்கி. சோ இதுவும் 8 வால்யூம் 3600 நம்ம என்ன செய்யறோம் ஆசிரியர்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து நிறைய ஆசிரியர்களுடைய
எதிர்பார்ப்பு நிறைய ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இலக்காக இருக்கக்கூடியது, கடின தன்மையாக இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல அதிகப்படியான வினாக்கள் கேட்கக்கூடிய பகுதி சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இலக்கண பகுதி. ஸோ இந்த இலக்கணம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது ஒவ்வொரு டாபிக்கா இருக்கும் சரிங்களா. ஸோ தொல்காப்பியம் இருக்கட்டும், அது மாதிரி நன்னூலாக இருக்கட்டும், ஸோ அந்த டாபிக் எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட ஒரு 10 டாபிக்கு மேல இருக்கக்கூடிய அளவிற்கு இலக்கணங்கிறது பெரிய லெவல்ல இருக்கக்கூடியது. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்லூரி பேராசிரியர், கல்லூரி விரிவுரையாளர் தேர்வுக்கு இருக்கக்கூடிய அளவிற்கும், அதே மாதிரி பிஜியோட கண்டென்ட்டும் சரி, பிஜிடிஆர்பிக்கு கேட்கக்கூடியது அனைத்து விதமான அதாவது உங்களுக்கு கல்லூரி பேராசிரியர் தேர்வு அதுக்கு ஈக்குவலா நம்ம என்ன செய்யறோம், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 8000 வினா விடைகள் டாபிக் வைஸா 8000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இதுல இருக்கும் சரிங்களா. 8000 வினா விடைகளானது நம்ம என்ன செய்யறோம் தமிழுக்கு மட்டும், இலக்கணத்துக்கு அதை அப்படியே நீங்க படிச்சுட்டு போனாலே இலக்கணத்துல வீக்கா இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு மதிப்பெண்ணை அதிகப்படுத்துவதற்கு ஸோ இது உங்களுக்கு ஒரு 3 தொகுதிகளாக நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம். ஸோ இதுல இந்த 25,000 வினா விடைகள் வாங்குறீங்க இல்லையா, அதுலயே இந்த 3 வால்யூம் உங்களுக்கு வந்துடும், 3 தொகுதிகள் வந்துடும், ஆன்சரோட வந்துடும். நான் கடைசியில கொடுக்கக்கூடிய 3000 கொஸ்டினுக்கு தான் உங்களுக்கு ஆன்சர் இதாவது தவிர 25,000 வினாவிற்கு ஆன்சர் வந்துடும். அப்படி பார்க்கின்ற பட்சத்துல இந்த 3 தொகுதிகளும் இந்த 25,000 கொஸ்டின் ஆன்சர்ல வந்துடும். இது வாங்க முடியல, எனக்கு இலக்கணம் மட்டும் போதுங்கும் போது அதை நம்ம ஒரு 3 தொகுதிகளாக உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், பிரிச்சு கொடுத்துருக்கோம். இது தமிழ் பாடத்திற்கான வழிமுறை. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயினாக இருக்கக்கூடிய பகுதி சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல டெஸ்ட் பேஜ். எந்த அளவிற்கு நம்ம தேர்வு எழுதுறோமோ அந்த அளவிற்கு தான் நம்மளுடைய மதிப்பெண் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தவறுகளை குறைக்க முடியும் என்பதற்காக நம்ம டெஸ்ட் பேஜ் ஆனது கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஏப்ரல் 1ல இருந்தே நம்ம டெஸ்ட் என்ன செய்யறோம் கொடுத்துட்டு இருக்கோம். ஏப்ரல் 1 முதல் கிட்டத்தட்ட 185 தேர்வுகள், 185 டெஸ்ட். இந்த டெஸ்டும் உங்களுக்கு எப்படி நம்ம கொடுத்துருக்கிறோம். ஸோ முதல்ல இலக்கிய வரலாறு புத்தகத்துல இருந்து, இலக்கிய வரலாறு கம்பல்சரி நீங்க படிக்கணும்னு இலக்கிய வரலாறு புத்தகத்துல இருந்து முதல்ல உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஷெட்யூலை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இந்த ஷெட்யூல்ல உங்களுக்கு எல்லா தகவல்களுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உள்ள சேர்த்து கொடுத்திருந்தாலும் அத டாபிக் வைஸா சரிங்களா. இலக்கிய வரலாறு முதல்ல நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இலக்கிய வரலாறுக்கு அடுத்து பள்ளி பாட புத்தகம். ஸோ இந்த பள்ளி பாட புத்தகத்தை நீங்க கம்பல்சரி படிக்கக்கூடிய, படிச்சு தேர்வு எழுதக்கூடியதற்கு 2வது ஷெட்யூல் ஆனது பள்ளி பாட புத்தகத்துக்கு கொடுத்திருப்போம். 3வது ஷெட்யூல் மூல புத்தகங்கள், மூல புத்தகங்கள்ல இருந்து 3வதாக. 4வது கல்வி உளவியல், கல்வி உளவியல். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எஜுகேஷன், கல்வியியல், எஜுகேஷன், சைக்காலஜி, எஜுகேஷன். ஸோ இதற்கான டெஸ்ட் உங்களுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அடுத்து ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஜிகேக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி தமிழ் கட்டாய தேர்வு. ஸோ இந்த பேட்டர்ன்ல தான் இந்த 185 தேர்வுகளுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்திருக்கோம். ஆகவே இந்த தேர்வை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ற பட்சத்துல, குறிப்பாக இப்ப இலக்கிய வரலாறுங்கும் போது இதற்கு நம்ம 5 புத்தகங்களுடைய பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம கொடுத்துறோம். இந்த 5 புத்தகங்களையுமே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த புத்தகத்தை அடிப்படையாக வைத்து நீங்க என்ன செய்யலாம் தேர்வை எழுதி கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஒரு வழிமுறையை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். சரிங்களா. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய வரலாறு மூல புத்தகம் சொல்லும் பொழுது 23 புத்தகம் உங்களுக்கு கொரியர் அனுப்பிடும். அது போக பிடிஎஃப் கொடுக்குறேன் இல்லையா 23 புத்தகம். இந்த 23 புக்ஸோட பிடிஎஃப் உங்களுக்கு டெஸ்ட் குரூப்லயே நான் கொடுத்துருவேன். சரிங்களா. மூல புத்தகத்தினுடைய பிடிஎஃப் டெஸ்ட் குரூப்லயே உங்களுக்கு வந்துடும். அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து மதிப்பெண்ணை அதிகரிப்பதற்கு, உங்களுடைய கற்றல் அடைவுகளை உயர்த்தி கொள்வதற்கு 23 புத்தகத்தோட பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம். அதே மாதிரி இலக்கிய வரலாறுக்கு 5 புத்தகங்களுடைய பிடிஎஃப் நம்ம என்ன செஞ்சிடும் உங்களுக்கு கொடுத்துரும். பள்ளி பாட புத்தகத்துக்கு நீங்களே பார்த்துங்க, மேக்சிமம் ஸ்கூல் புக்குங்கிறதுனால அதை நீங்களே ஃபாலோ பண்ணக்கூடிய அளவிற்கு நம்ம ஸ்கூல் புக்குக்கு எந்த ஒரு கண்டென்ட்டுமே நம்ம உருவாக்கி கொடுக்கல. ஸோ மற்றபடி உங்களுக்கு மற்ற 2க்கும் கொடுத்துரும். சைக்காலஜிக்கு ஃபுல் புக்கோட பிடிஎஃப், சைக்காலஜிக்கு நம்மளுடைய மெட்டீரியலுடைய பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துரும். ஜிகேக்கு மெட்டீரியலுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் ஃபுல் பிடிஎஃப் நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போ உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்து புத்தகம் கொடுத்து
அந்த புத்தகத்தை நீங்க படித்து விட்டு அந்த புத்தகத்துல இருந்து நீங்க என்ன செய்யணும், உங்களை தயார் செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வினாக்களை தேர்வு எழுதக்கூடிய அளவிற்கு நான் என்ன செஞ்சிருக்கேன், இங்க ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறேன். ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்த, என்ற புத்தகம் இல்லை, எனக்கு மெட்டீரியல் இல்லை, எதையுமே நீங்க கவலைப்பட வேண்டியதே கிடையாது. உங்களுக்கு பிடிஎஃப் நம்ம கொடுத்து நம்ம என்ன செய்யறோம், இந்த தேர்வை நம்ம கொண்டுட்டு போறோம். ஸோ ஏன்னா ஆசிரியர்கள் முழுமையாக வெற்றி அடைய வேண்டும், வெற்றியை மட்டுமே அடிப்படையாக கொண்டு இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், கொடுக்குறோம். எக்ஸாம் எழுதக்கூடிய நாள் வரைக்கும் இந்த டெஸ்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்க அதை என்ன செஞ்சுக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வாரத்துல 2 நாட்கள், புதன்கிழமை அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை, ஸோ 2 நாட்கள் இந்த தேர்வை கொடுக்குறோம். ஸோ அடுத்து ஒவ்வொரு நாளும் ஆட் பண்ணி எக்ஸாம் நோட்டிபிகேஷன் அப்போ உங்களுக்கு இன்னும் தேர்வு கொடுக்க வேண்டியது இருக்குதுன்னா அந்த தேர்வையும் நம்ம கொடுப்போம். ஸோ அடுத்து இந்த டாபிக்ல விட்டு போனதை ப்ராக்டிஸா யூடியூப்லயும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ கடைசி வரைக்கும் நீங்க சுபிக்குழுவோட டச்சில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு நம்ம நினைச்சிரோம் உருவாக்கி கொடுக்குறோம். ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த இலக்கிய வரலாறுல இருந்து உங்களுக்கு மொத்தமாக 45 தேர்வுகள் உங்களுக்கு இலக்கிய வரலாறுல இருந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இலக்கிய வரலாறுக்கு அடுத்து ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் இதுல 46வது டெஸ்ட்ல இருந்து 65வது டெஸ்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 தேர்வுகள், சரிங்க, 20 தேர்வுகள் பள்ளி பாட புத்தகத்துல இருந்து உங்களுக்கு கொடுக்குறோம். சோ அடுத்து இந்த 66வது டெஸ்ட்ல இருந்து மூல புத்தகத்தினுடைய தேர்வுகளாக உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ மொத்தமாக 141, 66ல இருந்து 141 தேர்வுகள் வரைக்கும் மூல புத்தகங்கள்ல இருந்து. அடுத்து சைக்காலஜி, ஜிகே, மொத்தம் 185 தேர்வுகள். அந்த டாபிக் இந்த இதை நீங்க பயன்படுத்தும் போது ஏற்கனவே உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே 75 கொஸ்டின் சொல்லி நம்ம கொடுத்திருந்தோம். இப்ப அதை 100 கொஸ்டினா மாத்தி இருக்கிறோம். ஸோ அப்ப இலக்கிய வரலாறுல இருந்து 45 டெஸ்ட்னா 4500 கொஸ்டின். ஸோ இந்த 25,000 கொஸ்டின்ங்கிறது மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த டெஸ்ட் பேஜ்ல நீங்க அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வாய்ப்பா கிடைச்சிரும். ஆனா இந்த 25,000 கொஸ்டின் வாங்கும் பொழுது இந்த டெஸ்ட் பேஜ் இருக்கக்கூடிய கொஸ்டின் 2 வேரியேஷன், கிட்டத்தட்ட ஒரு 50% தான் ஒன்னா இருக்கும், மீதி 50% வேரியேஷனா தான் இருக்கும், வேற வேற கொஸ்டின் தான் இருக்கும். சரிங்களா? சோ இந்த டெஸ்ட் பேஜ், இந்த கொஸ்டின் பேங்க அப்படியே டெஸ்ட் பேஜ்ல நம்ம ப்ரொவைட் பண்றோம்ன்றது கிடையாது. 50% இருக்கும், மீதி 50% நீங்க புதுசா எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த 25,000 கொஸ்டின்ல இருக்கக்கூடிய மீதி 50% நம்ம நினைச்சிரோம் பயிற்சியாக உங்களுக்கு கொடுத்துருவோம். அப்ப கிட்டத்தட்ட 100% வினாக்கள் உங்களுக்கு அதிகப்படியான வினாக்களை எழுதி பார்ப்பதற்கு, பயிற்சி எடுப்பதற்கு, நீங்க கொஸ்டின் பேங்க் வாங்கினது மாதிரி ஆயிரும், டெஸ்ட் அட்டென்ட் பண்ணது மாதிரி ஆயிரும். எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்லயும் இருக்கும். அதே மாதிரி பிடிஎஃப்ங்கிற மெத்தட்லயும் உங்களுக்கு நம்ம நினைச்சிடறோம் அந்த டெஸ்ட் பேஜை கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ வாய்ப்பை ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க. இது பிஜிடிஆர்பி 185 தேர்வுகள். இதற்கு ரூபாய் 2000 நுழைவு கட்டணமாக நம்ம வச்சிருக்கோம். ஸோ பிடிஎஃபோட உங்களுக்கு டெஸ்ட் எழுதலாம், மெட்டீரியலுடைய பிடிஎஃப்பும் உங்களுக்கு நம்ம நினைச்சிடறோம் ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ இது சுபை குழுவில் பிஜிடிஆர்பி 2024 நம்ம பண்ணக்கூடியது. சோ இதுல எது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் சொல்லிடுற பட்சத்துல நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அந்த ஒன்லைனை பாத்தீங்கன்னா வாங்கிட்டு டெஸ்ட் பேஜ்ல சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் எல்லா தகவல்களுமே, அதே மாதிரி பயிற்சி வகுப்பு எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்துடும். வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ உங்களுக்கு மெட்டீரியல், மூல புத்தகம், கொஸ்டின் பேங்க், டெஸ்ட் பேஜ், இது போக பயிற்சி வகுப்பு தான் எல்லாருமே இருக்கக்கூடியது. உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், அந்த எக்ஸாமை குறித்த தகவல்கள், புது சிலபஸ் எல்லாம் வரும் பொழுது நம்ம என்ன செஞ்சிருவோம், ஆன்லைன் கிளாஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை கொண்டு போவோம், அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ அது பிறகு யூடியூப்ல நம்ம வீடியோவா உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் வைஸா இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து யூடியூப்லயும் பயிற்சி கொடுப்போம். அதை இலவசமாக நீங்க நினைச்சலாம் பயன்படுத்திக்கலாம். இது நமது குழு நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்டோட டீட்டெயில், கூகுள் பே, போன்பேயோட டீட்டெயில் எல்லாமே இதுல நம்ம கொடுத்துருக்கோம். எப்படி பணம் செலுத்தலாம், ஸோ பணம் செலுத்திய பிறகு நீங்க வாட்ஸ்அப்ல அந்த டீட்டெயில் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராசஸ் எல்லாமே இதுல கொடுத்துருக்கோம். நம்மளுடைய சோசியல் மீடியாவிலையும் இந்த பேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம்.
வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சந்தேகத்திற்கு இங்கே கீழே கொடுத்திருக்கக்கூடிய இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை எட்டும் வரை நீங்க சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரு பேஜ்ல நான் இணைஞ்சிட்டேன்னா அது கடைசி வரைக்கும் நீங்க எக்ஸாம் எழுதக்கூடிய வரைக்கும் உங்களுக்கு வழிமுறைகளை உருவாக்கி கொடுத்து அடுத்து புதுவான பயிற்சிகளை உங்களுக்கு என்ன செஞ்சிருவான் உள்ள கொண்டுட்டு போய் கடைசி வரைக்கும் நீங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நாள் வரைக்கும் உங்களை கொண்டுட்டு போவோம். ஏன்னா புத்தகம் இப்போ ஒரு புத்தகம் நீங்க வாங்குறீங்கன்னா அந்த புத்தகம் வாங்கினோட உங்களுடைய கான்டாக்ட் போயிடாது. உங்களை வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணி அடுத்து என்ன செய்வான் உங்களுக்கான பயிற்சிகள் இதை நம்ம கொடுப்போம். ஸோ இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணாத பட்சத்தில் நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா அந்த நோட்டிபிகேஷன் அப்போ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவான், நீங்க ஆட் ஆகிக்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் சுபிக்குழுவோட நீங்க இணையுங்கள். உங்களுக்கான சந்தேகங்களுக்கு திரையில் தெரியக்கூடிய 91 59 35 7005 ஸோ இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்கள் மற்ற பாடத்திற்கு நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். வெற்றியை பெறுவதற்கு இந்த 2024 நான் ஒரு முதுகலை பட்டதாரி ஆசிரியராக மாற வேண்டும் என்று பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.